குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் ஜூன் மாதம் 4/6/2024 முதல் 10/6/2024 வரைக்குமான, அதாவது வைகாசி 22 முதல் வைகாசி 28 வரைக்குமான வார ராசி பலன் பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுக்க மேஷ ராசியில் செவ்வாயும், ரிஷப ராசியில் குரு, புதன், சூரியன், சுக்கிரன் 4 பேரும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் இந்த வாரத்தோட முதல் நாள் தேய்பிரை சந்திரன் மேஷ ராசியில பரணி 2ஆம் பாதத்திலையும், அடுத்த 2 நாட்கள் ரிஷப ராசியில கிருத்திகா 2 மற்றும் ரோகிணி 2ஆம் பாதங்கள்லையும், 4வது நாள் ரிஷப ராசியில மிருக சீரிஷம் 2ஆம் பாதத்திலையும், 5, 6வது நாட்கள் மிதுன ராசியில திருவாய்திரை 2 மற்றும் புனர்பூசம் 2ஆம் பாதங்கள்லையும், வாரத்தோட கடைசி நாள் கடக ராசியில பூசம் 2ஆம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு. திதின்னு எடுத்துட்டா தேய்பிரை திரையோதசி, தேய்பிரை சதுர்த்தசி, அமாவாசை, வளர்பிறை பிரதமை, வளர்பிறை துவிதியை, வளர்பிறை திருதியை, வளர்பிறை சதுர்த்தி அப்படின்னும், யோகம்னு பார்த்தா சோபனம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், விருத்தி, துருவம் அப்படின்னும், கரணம்னு எடுத்தா கரசை, பத்திரை, சதுஷ்பாதம், பவம், கௌலவம், கரசை, பத்திரை அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள்னால மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் இந்த வாரம் முழுக்க பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி துலாம். இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரிய பகவானும், குரு பகவானும், சுக்கிர பகவானும், புதன் பகவானும் 4 பேரும் சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. அதனால பெண்கள், மாமியார், களத்திரம், நண்பர்கள், பயணங்கள், கூட்டு தொழில், இதனால எல்லாம் ஏதாவது சங்கடங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருக்கணும். இளைய சகோதரம், சித்தி வழி உறவுகள், மாமனார், இவங்கனாலையும் ஏதாவது பாதிப்பு வரலாம். டிராவல்ஸ் வச்சிருந்தாலும், பேங்க் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் உத்தியோகத்துல கவனமா இருக்கணும். சுய முயற்சிகள் கூட கொஞ்சம் தாமதமாகலாம். தொழில் மூலமாகவோ, வெளியூர் பயணங்கள் மூலமாகவோ வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரலாம். வண்டி வாகன விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பாவுடைய ஆரோக்கியத்திலையும் பரம்பரை சொத்துக்கள் விஷயமாகவும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. தாத்தா, தாய்மாமன் வழி உறவுகள், பெண்கள், இவங்க கிட்டயும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஹவுசிங் லோன் வாங்கி இருந்தாலும், வண்டி வாகனம் சம்பந்தமா லோன் வாங்கி இருந்தாலும் கரெக்டா டியூ எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. படிப்பு சம்பந்தமான விஷயத்திலையும் அதிக அக்கறை எடுத்துக்கணும். அம்மாவுடைய ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். இன்னமும் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் கேது பகவான் இருக்காரு. அதனால அப்பாவுடைய ஆரோக்கியம், பரம்பரை சொத்துக்கள், அப்பா வழி அம்மா உறவுகள் மூலமா வருமானம் பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வாரம் முழுக்க சந்திரன் ராசிக்கு 7, 8, 9, 10ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால களத்திரத்தின் மூலமாகவோ, கூட்டு தொழில் மூலமாகவோ வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. வேலை செய்யற இடத்துல பெண்கள்னால பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் மூலமாகவும், வெளியூர்ல தொழில் செய்யறவங்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். தொழில் செய்யற இடத்த இன்னுமே எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஆர்வமும் அதிகமா இருக்கும். மொத்தத்துல சிவ ஆலய வழிபாடு, பெண் தெய்வங்கள் வழிபாடு பண்ணுங்க. அரச மரத்தடி பிள்ளையார் வழிபாடு பண்றதுனாலையும் இந்த வாரம் முழுக்க எல்லா நன்மைகளும் கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.